Praise the Lord. கரங்களை தட்டி பாடுவோமா? தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். சேர்ந்து பாடுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். நம்மை நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இன்று கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த சூழலை எல்லாம் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உமது திருவுளத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை, எங்கள் வாழ்வாதாரங்களை, எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அன்னையின் பரிந்துரையிலே முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சேர்ந்து பாடுவோம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்திய ஆவிய சரணம், சர்வ வியாபிய சரணம். சத்திய ஆவிய சரணம், சர்வ வியாபிய சரணம். சரணம் சரணம் சரணம். சேர்ந்து பாடுவோம். சரணம் சரணம் சரணம். தேவா சரணம், தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். சேர்ந்து பாடுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம். முழந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நிலையான புகழுக்குரிய பாடி நாம் ஜெபிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக
ஆவிக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவன் இதோ நம் முன்னிலையில் உயிருள்ள ஆண்டவராக பிரசன்னமாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் பெரும் கையாராய் கடந்து செல்லாதபடியாக நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இது உயிருள்ள வார்த்தைகளினால் நம்மை திடப்படுத்துகிறவர். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இந்த நாள் முழுவதும் இறை திருவுளத்திற்கு அர்ப்பணிப்போம். கடந்து வருகிறவர்கள் நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே உயிருள்ள வார்த்தை வாயிலாக இறைவன் நம்மோடு பேசுகிற அந்த தருணங்களுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை நம் வாழ்வாதாரங்களை குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக இது இந்த ஆராதனை பாடலோடு இணைந்து உயிருள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் ஆராதனைகளை எல்லாம் இந்த பாடல் வரிகளோடு சேர்த்து வைத்து பாடி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆத்மநாதன் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். இதோ விண்ணோர் சொல்லுகின்ற மொழியிலே அல்லேலூயா கீதம் பாடி விண்ணவர்களோடு சேர்ந்து பெருந்திரளான மக்களோடு இணைந்து புனிதர்களோடு சேர்ந்து உயிருள்ள ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அல்லேலூயா கீதம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆத்மநாதன் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். இதோ ஆண்டவரை இன்று விசுவாசத்தில் பார்க்கிற நாம் அன்றைய நாளிலே முகமுகம் காண வரம் கேட்டு ஆண்டவரே நம்பிக்கையில் வளர உம் நம்பிக்கையின் கண்களில் காண்கிற நாங்கள்
ஒரு நாள் உம்மை முகமோடு முகம் தரிசிக்க, உமது பிரசன்னத்தை, உமது மகிமையை காண இதோ எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே, நன்றி என்று சொல்லி விண்ணவரோடு இணைந்து புனிதர்களோடு இணைந்து நன்றி சொல்லி பாடி ஜெபிப்போம். இன்று நாங்கள் விசுவாசத்தை ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போம். கரங்களை வீசி ஆராதனை ஆராதனை ஆத்மநாதன் இயேசுவுக்கு ஆராதனை 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 ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை. ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த இரண்டாவது சனிக்கிழமை அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற நாள். இந்த நாளிலே நம்முடைய ஜெப கருத்துக்களை எல்லாம் அன்னையினுடைய பரிந்துரைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிழ்வின் மறை உண்மை. முதலாவது மகிழ்வின் மறை உண்மை, கபிரியேல் தூதர் கன்னிமரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிக்கிற பொழுது, இன்று நம் குடும்பங்களில் இறை வார்த்தை, ஒரு நல்ல நற்செய்தி நம் வாழ்விற்கு, நம் குடும்பத்திற்கு எந்த தேவையில் வந்தோமோ அந்த தேவையில் இறைவன் நமக்கு பதில் தர வரம் கேட்டு, அன்னையின் பரிந்துரையிலே நம் குடும்பங்களை, குடும்ப கருத்துக்களை ஒப்பு கொடுத்து, நாம் நல்ல ஒரு நற்செய்தியாக நாமும் பிறரும் வாழ வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். அன்னை மரியாளுக்கு தூதுரைத்த கபிரியேல் தூதரை போல இந்த நாளிலே உயிருள்ள வார்த்தை வாயிலாக இறைவன் நம்மோடு பேச வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். இனிய நாமம் போதில தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய நாமம் போதில தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீயே, தனையோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தனியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலா தாயுமே நீயே, தனியோ திரவியமே.
தாயினும் மேலா தாயுமே நீயே தமியோர் திரவியமே. மகிழ்வின் இரண்டாவது மறையுண்மை, புனித கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிக்கிற பொழுது நம் குடும்ப உறவுகள், உற்றார் உறவினர்கள், நாம் இந்த மாதத்திலே சந்திக்கின்ற நபர்கள், நம் பணி செய்கின்ற இடங்கள், அங்கு நாம் பார்க்கின்ற நபர்கள், இன்று அருளாலயத்தில் நாம் பார்க்கின்ற நபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சந்திப்புகள் எல்லாம் இறை திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்க, உறவினர்களிடையே ஏற்பட்ட காயங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து, அன்னையின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுத்தது போல நம்முடைய சந்திப்பும் பணிவாழ்வும் குடும்ப வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட எல்லா நபர்களை, குறிப்பாக நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்களை ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம்.
அன்னையின் பரிந்துரையிலே குடும்ப உறவுகளை சந்திப்புகளை பயணங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இறையருளுக்காக பாடி ஜெபிப்போம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மகிழ்வின் மூன்றாவது மறையுண்மை, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிக்கிற பொழுது இயேசுவினுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பாக இறை திருவுளத்திற்கு ஏற்றதாக இருந்தது போல, இயேசுவே எங்களுடைய குடும்பங்களில் குழந்தைக்காக குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிற எல்லா தம்பதியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி குழந்தைக்காக ஜெபமிருந்து தவமிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பல்வேறு குடும்ப சூழலிலே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற திருமணமான குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்ப சூழல் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் மருத்துவத்துறையில் முடியாது என்று சொன்ன நபர்கள் பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்படுகிறவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து குறிப்பாக நமக்கு தெரிந்தவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியிலே குழந்தை செல்வத்திற்காக அன்னையின் பரிந்துரையிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். குழந்தை செல்வத்திற்காக பல வருடங்கள் காத்திருந்து இறைவனிடமிருந்து கொடையை பெற்றுக்கொண்ட எல்லா தம்பதியர்களோடு நன்றி செலுத்தி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறைவன் குழந்தை செல்வத்தை தருவார் என்று நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிற எல்லா தம்பதியர்களையும் ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். குடும்பத்தாரால் நண்பர்களால் கவலைக்கு உட்படும் வகையிலே பேசி மனங்களை காயப்படுத்திய அந்த தம்பதியர்களை, காயத்தோடு இருக்கிறவர்களை, குடும்ப பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற, குழந்தை இல்லை என்பதன் பெயரால் பிரச்சனைகளை சந்திக்கிற தம்பதியர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மருத்துவத்துறையில் கைவிடப்பட்ட தம்பதியர்களை இறைவனது திருவுளத்திற்கு அர்ப்பணித்து வரம் கேட்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறைவன் தந்த குழந்தைகளை இறை விருப்பத்திற்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்களையும் அந்த குழந்தைகளை அழிக்க முற்பட்ட எல்லா தம்பதியர்களையும் ஒப்புக் கொடுத்து இரக்கத்திற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். குழந்தைகளை அநாதை இல்லங்களிலே விட்டு சென்ற, வேண்டாம் என்று உதறி தள்ளிய எல்லா பெற்றோரையும் அப்படிப்பட்ட குழந்தைகளை எல்லாம் இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஒரு உடல் நல குறைவுகளில் இருக்கிற குழந்தைகள்
அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகளை பார்க்கிற பெற்றோரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துகின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஒப்பு கொடுத்து இறை திருவுளத்திற்கு நன்றி செலுத்தி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். குழந்தைகள் இல்லை என்றாலும் இறைவனது திருவுளத்தை புரிந்து கொண்டு நற்செய்தி பணி செய்கிற, ஆன்மீக பணி செய்கின்ற, சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிற கணவன் மனைவி அந்த தம்பதியர்களை ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் நின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை அன்னையின் பரிந்துரையில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து பாடுவோம். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்கோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே, எங்களை காத்திடுவாய் தாயே. மகிழ்வின் நான்காவது மறையுண்மை, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிக்கிற பொழுது நம் பிள்ளைகளை, இளையோரை எல்லாம் இறைவனது திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கையில் வளர, அருட்சாதன வாழ்வில் வளர, நன்மைகளில் வளர, அறிவையும் ஞானத்தையும் நல் ஒழுக்கத்தையும் பெற்றுக்கொள்ள, நல்ல விதத்தில் படிக்க வரம் கேட்டு நல்ல தோழர்களையும் சமூக ஊடகங்களை நல்ல முறையில் பயன்படுத்தவும் நம் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நம் குழந்தைகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். திருமண தடைகள் நீங்க, வேலை வாய்ப்புகளில் சிறந்து விளங்க, நல்ல முறையில் படிக்க, உடல் நலத்தோடு இருக்க, நல்ல நண்பர்களும் ஆன்மீக வாழ்க்கையிலும் சிறந்து விளங்க வரம் கேட்டு பாடுவோம். துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. மகிழ்வின் ஐந்தாவது மறையுண்மை, காணாமற் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. இந்த 10 மணியிலே நமது குடும்பங்களில் இருந்தும் நமது உறவுகளில் இருந்தும் திரு அவையில் இருந்தும் காணாமல் போன, அன்பை மறந்து வாழ்கிற, விசுவாசத்தை இழந்து வாழ்கிற, புண்ணியங்களை மறந்து பாவத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலக நாட்டங்களுக்கும் ஊடகங்களுக்கும் இந்த பணத்திற்கு மட்டும் அடிமைகளாக, சிற்றின்பங்களுக்கு மட்டும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நபர்களையும், பாவ வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து அன்னையின் பரிந்துரையிலே அவர்கள் அனைவரும் ஆண்டவரிடம் திரும்பி வர வரம் கேட்போம். மிக குறிப்பாக நமக்கு தெரிந்த ஒரு சில நபர்கள் நம்பிக்கையில் தொய்வுற்றால் அந்த நபர்களை ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். இறை நம்பிக்கையை விட்டு அகன்று அன்பு செய்யாமல் பொறுப்பற்ற தன்மையில் உலக நாட்டங்களில் வாழ்கின்ற நமக்கு தெரிந்தவர்கள், நம் குடும்பத்தில் உள்ளவர்கள், ஒருவேளை நாம கூட இருக்கலாம், அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் திரும்பி வர வரம் கேட்டு அன்னையின் பரிந்துரைகளை பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியரின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நான் சொல்லித் தருகின்ற ஜெபத்தை என் பின் சொல்லி நம் குடும்பங்களை எல்லாம் மாதாவினுடைய பரிந்துரையில் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறவர். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சீடர், முதல் சீடரும் சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு இயேசுவை பின்தொடர்ந்த சீடரும் அன்னை மரியாள் தெய்வத்தாயாக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவர்கள். ஒவ்வொரு முறை அருள்ந்த மறை ஜெபம் சொல்லும் பொழுதும் பாவிகளாகி எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் அன்றாடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம் குடும்பத்தை மீண்டும் ஒரு முறை அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து சொல்லித் தருகின்ற ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போமா? ஓ மரியாவின் மாசற்ற இருதயமே, ஓ மரியாவின் மாசற்ற இதயமே, இயேசுவின் திரு இதயத்தின் மாதாவே, இயேசுவின் திரு இதயத்தின் மாதாவே, எங்கள் இல்லத்தின் அரசியும் எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையும் ஆகிய மாமரியே, அன்னையும் ஆகிய மாமரியே, உமது அதிமிக விருப்பத்தின்படி உமது அதிபதி எங்களை எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும். நீ எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். வழி நடத்தும். இயேசுவின் திரு இதயம் இயேசுவின் திரு இதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழி நடத்தும்படி எங்களையும் ஆண்டு வழி நடத்தும்படி செய்தருளும். செய்தருளும். ஓ அன்பு நிறைந்த அன்னையே, ஓ அன்பு நிறைந்த அன்னையே, நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கன்னியர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கு எதிரான சிந்தனைகள், அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு செய்தருளும். மாதாவே, தேவரிருக்கும் தேவருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, எமது இல்லங்களிலும் உலகெங்கும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நீதியும் ஒளிரச் செய்தருளும். ஆண்டவரே, உமது புண்ணிய எடுத்துக்காட்டை நாங்கள் கண்டு பின்பற்றவும் ஓர் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும் அடிக்கடி தேவ நற்கருணை வாங்கவும் முகதாட்சிணத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய நேசத்தினுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உம்மை தேடி வருகின்றோம். உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எரியும் தெய்வீக நெருப்பு எமது இருதயத்திலும் பற்றி எரிய செய்யும். தாயே, பரிசுத்தமும் ஆன்மதாகமும் பரிசுத்த கிறிஸ்துவ வாழ்வும் என்மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லா காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மாதாவினுடைய மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தோம். மாதாவினுடைய ஒரு பரிந்துரை பாடல் பாடுவதற்கு முன்பாக அன்னை மரியாளை பற்றி ஒரு பண்பை இன்றைய நாளில் நாம் தியானிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் இறை வார்த்தை நம் அனைவருக்கும் தெரியும். மரியாவின் பாடல்.
மரியாவின் பாடலிலே 2 விதமான சிந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, அன்னை மரியாள் தம்மையே முழுமையாக தாழ்த்துவதை பார்க்கிறோம். மற்றொன்று, அன்னை மரியாள் இவ்வளவிற்கு மேலாக பெருமை அடிப்பதை பார்க்கிறோம். அந்த பாடலை மட்டும் நம்ம சேர்ந்து தியானிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் இறை வார்த்தை. இதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. பாருங்க, மகிழ்ச்சியோடு சொல்ற ஜெபம். அன்னை மரியாள் எப்படி புகழ்ச்சி பாடல் பாடுறாங்க பாருங்க. எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. பெருமைப்படுதான், அன்னையின் உள்ளம் பெருமைப்படுகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. அந்த வார்த்தைகள்லாம் பாருங்களேன், பெருமை, பேருவகை. அடுத்த வசனம் பாருங்க, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஒரு பக்கம் பெருமை, பேருவகை, ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு பக்கத்தில் சொல்றாங்க, எதனால? ஏனெனில் ஆண்டவர் அடிமையில் இருந்த என்னை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பார். திருப்பி பாருங்க, பெருமை, பேருவகை, உலகமே எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்லும். அடுத்து, ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தொடர்ந்து, தூயவர் என்பதே அவரது பெயர். அடுத்து 50வது வசனம் பாருங்க, அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் இருப்போரை சிந்திப்போரை சிதறடிக்கிறார். வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்த வசனம், மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் இந்த 2 சிந்தனைகள் இருக்கு. ஒன்று பேருவகை, மகிழ்ச்சி. தலைமுறைகள் போற்றும் அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு, என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார், என்னை கண்ணோக்கினார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அடிமை, தாழ்மை நிலை, கடவுளுக்கு அஞ்சி வாழ்வது, ஊழியம் செய்வது, இது எல்லாம். இந்த 2ல் என்ன, எதனால் இப்படி அன்னை மரியாள் இந்த 2 இது எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் தாழ்மை நிலை, பயம், ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை, ஒன்றும் செய்ய ஊழியம் செய்கின்ற தம் ஊழியர் இஸ்ராயல், இப்படி சொல்லி ஜபிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி, பேருவகை, பெருமிதம், எல்லாரும் பாராட்டுவாங்க, பெருமைப்படுத்துகிறாங்க. எதனால் இந்த 2 வேற்றுமை சொல்லுங்களேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லும் பொழுது தான் இந்த பேருவகை எல்லாமே வரும். மரியாள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது தாழ்ச்சியோடு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு வசனம் மட்டும் எடுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வசனம், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி அவங்கள நினைச்சு பெருமைப்படலையா, ஆண்டவரை நினைத்து பெருமை கொள்கிறார்களாம். என் மீட்பராம் கடவுளை நினைத்து பெருவகை கொள்கிறேன். பாருங்க, இந்த பெருமை, மகிழ்ச்சி, தலைமுறைகள் போற்றும் இதெல்லாம் சொல்லும் பொழுது இறைவன் எனக்கு செய்த செயல்களுக்கு நான் பெருமை அடைகிறேன், இறைவன் என்னை கண்கூர்ந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன், இறைவன் என்னை கை தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி இறைவன் தான் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் இறைவன் இல்லாமல் செருக்குற்றார்களோ அவர்களை எல்லாம் தாழ்த்தினார் என்றும் சிதறடித்தார் என்றும் அன்னை மரியாள் பாடுறாங்க. அன்புக்குரியவர்களே, இது ஒரு வெற்றியின் பாடல், இது மகிழ்வின் பாடல். அதனால் நாம் கடவுளை நம்புகிறோன்றதுனால பயந்து பயந்து வாழணும், கைகூப்பி நிற்கணும், மற்றவங்கள பார்த்தா அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஐயோ நான் ஒன்றுமே இல்லை அப்படி வாழ அன்னை மரியாள் சொல்லித்தரல. இறைவனது மகிழ்வில் இருந்து இறைவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று பெருமிதத்தோடு நான் கடவுளுடைய பிள்ளை என்று வாழ்வதும் அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருவது. பாவத்தில் இருக்கிற பொழுதுதான் தாழ்நிலை, ஆனால் அந்த தாழ்நிலையில் இருக்கிற பொழுதும் நீ இறைவனை தேடி வந்தால் அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை கரம் பிடிப்பார், உன்னை பெருமைப்படுத்துவார். எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஒரு பாடல் இந்த பாடல். இது அண்ணாவின் பாடலோடு நிகரானது. சாமுவேல் அம்மா பேர் என்ன? அண்ணா. அண்ணா பாடிய பாடலும் இதே மாதிரி தான். தாழ்மையில் இருந்தேன், வறுமையில் இருந்தேன். இன்னொரு நாளைக்கு அதை ஆழமாக நம்ம சிந்திப்போம், ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன், நம்ம தியானிப்போம் ஒன்றா சேர்ந்து. ஆனால் அண்ணா அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்த உடனே மகிழ்ச்சியில் பாடுவாங்க. அண்ணாவின் பாடல்னு சொல்லியிருக்கு.
அந்த அன்னாவின் பாடலோடு சேர்ந்ததாக இருக்கும் இது, அதோடு இணைந்து செல்வதாக பெருமை. இறைவன் என்னை உயர்த்துவார். நான் யாரெல்லாம் இறைவன் முன்னிலையில் முழந்தால் படியிடுகிறார்களோ, இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறார்களோ, கடவுளுக்கு பயந்து இறை அச்சம் இருக்கிறதோ, அவர்களை எல்லாம் இறைவன் உயர்த்துவார் என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அன்னை மரியாள். இந்த சனிக்கிழமையில், இந்த 2வது சனிக்கிழமையில் அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கிற இந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பண்பு இருக்கணும். அதனால் அகங்காரத்தோடு போகிறதில்லை. அகங்காரத்தோடு போனால் கீழே தூக்கி போட்டுருவார்னு அன்னை மரியாதை சொல்லிட்டாங்க. கடவுளை நினைத்து போற்றி புகழ்வதும், கடவுளால் நான் வாழ்கிறேன் என்று நினைப்பதும், ஆண்டவர் தான் எல்லாம் என்று நினைக்கிற பிள்ளையை ஆண்டவர் உயர்த்தி பிடிப்பார். அதில் அவங்க ஒரு கொஞ்சம் கூட கூச்சலாம் படலை. அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க, நான் பேரு வகை அடைகிறேன். ஆனால் உள்ளத்தில் செருக்கோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் தூக்கி போட்டுருவார். அப்போ நீங்கள் கொஞ்சம் போய் வீட்டில் வாசிங்க. நான் சும்மா ஒரு சின்ன ஒரு முன்னுரை மட்டும் தான் கொடுத்தேன். இந்த பாடல் அப்படியே நீங்கள் பிரித்து ஒன்றுன்னா அப்படியே வாசித்து அதனுடைய அர்த்தங்கள், அந்த எழுத்துக்கள், அதனுடைய ஒவ்வொரு அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, தியானிச்சிங்கன்னா அந்த ஆழம் உங்களுக்கு தெரியும். அதனால் மாதாவை போல இயேசுவை பின் செல்ல நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போமா? மீண்டும் ஒரு முறை அமலோற்பவ தாய்க்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வரிகளை தியானிக்கிற பொழுது, இந்த நாளில் சிறப்பாக நம்மை இறைவன் அழைத்து வந்திருக்கிறார். உங்களை என்னையும் இறைவன் இங்கு கொண்டு சேர்த்திருப்பது நமக்கு ஏதோ ஒன்றை சொல்வதற்காக. இந்த சனிக்கிழமை என்பதால் பல இடங்களில் பயணித்து வந்திருக்கவங்க இருக்கீங்க. வார நாட்களில் வர முடியாமல் இங்கே வந்திருக்கவங்க இருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற நாள் ஒதுக்கி வைத்தவங்க இருக்கீங்க. இறைவன் உங்களை கைவிட மாட்டார். அன்னையின் பரிந்துரையிலே நம்ம ஏறெடுத்த ஜெபக்கருத்துக்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒப்புக் கொடுத்து இந்த பாடலோடு இறைந்து அன்னையின் அமலோற்ப விதத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து பாடி ஜெபிப்போம். பவியே அருள் நிறைத்தாய், வாழ்க வாழ்க. மாசரும் கண்ணியே மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறைத்தாய், வாழ்க வாழ்க. மாசரு கண்ணி மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க தாயே, வாழ்க நீயே, வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, வாழ்க வாழியவே. வாழ்க தாயே, வாழ்க நீயே, வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நீரை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணி மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. முழந்தால் படிடுவோமா? நற்கரணை ஆசிரியருக்காக மாண்புயிர் பாடி நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் மீண்டும் ஒரு முறை நற்கரணை ஆசிரியர் பெறும் பொழுது நம்மை, நம் குடும்பத்தை எல்லாம் மாதாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் உயிருள்ள வார்த்தைகளால் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அருட்சாதனத்தால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நற்கருணையினுடைய அந்த ஆழமான சிந்தனைகள், இதோ நம்மோடு இறைவன் இருக்கிறார் என்ற அந்த நட்புறவில் நாளுக்கு நாள் வளர வரம் கேட்டு மாண்புயிர் பாடி ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னலகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருநத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க வாழ்க வாழ்க